தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று இடி மின்னலோடு கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் வரும் 13ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல சென்னையில் ஒரு சில இடங்களில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த தொடர் மழையின் காரணமாக வைகை அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1759 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் 64 அடியை எட்டியுள்ளது. தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களின் குடிநீர் மற்றும் பாசனத்திற்கு ஆதாரமாக விளங்கும் இந்த அணையின் நீர்மட்டம் உயர்ந்திருப்பதால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் கெடிலம் ஆறு சமீபத்தில் பெய்த மழையால் செம்மண் நிறத்தில் காட்சியளிக்கிறது. கடலூர் நகரத்தின் வழியே செல்லும் கெடிலம் ஆற்று நீரை நம்பி பல ஆயிரம் ஏக்கர் பரப்பளவிலான விளைநிலங்கள் உள்ளன. இந்நிலையில் ஆற்றில் கலக்கும் கழிவுநீரால் ஆறு கருப்பு நிறத்தில் காட்சியளித்தது. ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கோரி அப்பகுதியைச் சேர்ந்த மக்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இந்த சூழலில்தான் சமீபத்தில் பெய்த மழையால் ஆற்றிலிருந்து கழிவுகள் அனைத்தும் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. இதனால் ஆறு தற்போது செம்மண் நிறத்தில் காட்சியளிக்கிறது. கனமழையால் விருத்தாச்சலம் அடுத்த மங்களம்பேட்டை அருகே வலசை பெரிய ஏரி நிரம்பி அதன் நீர் ஓடை வழியாக வெளியேறுகிறது. ஓடையில் செல்லும் வெள்ளம் வலசை புதுக்குப்பம் இடையே உள்ள தரைப்பாலத்தை மூழ்கடித்துள்ளது. சாலைக்கு மேலே சுமார் 3 அடிக்கு மேல் தண்ணீர் வேகமாக செல்வதால் நெடுஞ்சாலைத்துறை தடுப்புகள் அமைத்து போக்குவரத்தை துண்டித்துள்ளது. இதனால் புதுக்குப்பத்தில் வசிக்கும் மக்கள் வலசை கிராமத்துக்கு வர முடியாமல் தவிக்கிறார்கள். இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண அப்பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மேட்டூர் அணை காவிரி படித்துறைகள் சுகாதாரமின்றி இருப்பதாக பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். சேலம் மேட்டூர் அணை காவிரி படித்துறைக்கு உயிரிழந்தோருக்கு ஈமக்காரியம் செய்வதற்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பின்னர் புனித நீராடுவதற்கும் அப்பகுதியில் பல்வேறு பகுதிகளில் இருந்து நாள்தோறும் நூற்றுக்கணக்கானோர் வருகிறார்கள். காவிரி படுத்துறை பகுதிகளில் ஆகாய தாமரை படர்ந்து துர்நாற்றம் வீசுவதால் புனித நீராட வருவோர் அதிருப்தி அடைந்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது படித்துறையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருகை தந்த ஏராளமான பக்தர்கள், ஐயப்ப பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்ய பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். பக்தர்கள் அதிகாலை முதல் கடலில் புனித நீராடி நாழிக்கிணற்றில் குளித்த பின்னர் சுவாமி தரிசனம் செய்கின்றனர். விடுமுறை தினம், ஐயப்ப சீசன் என்பதால் 100 ரூபாய் கட்டண தரிசனம், முதியோருக்கான சிறப்பு தரிசனம், பொது தரிசனம் ஆகிய அனைத்திலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதுடன் கூடுதல் காவலர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு காளியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. குடமுழுக்கையொட்டி யாகசாலையில் கணபதி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோம பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் புனித நீர் நிரப்பப்பட்ட குடங்கள் மேளதாளங்கள் முழங்க கோவிலை வலம் வந்தன. அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க கோவில் விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு செய்யப்பட்டது. இதில் எடப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நாகனூரில் நடைபெற்ற கோவில் குடமுழுக்கு விழாவில் 5000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பொதுமக்களின் கோரிக்கையை அடுத்து நாகனூர், கிருஷ்ணம்பட்டியில் உள்ள மாரியம்மன், கன்னி மாரப்பன், கருப்பசுவாமி, வெற்றி விநாயகர் ஆகிய கோவில்களை தோகமலை தமிழ்ச்சங்க நிறுவனரான தொழிலதிபர் காந்திராஜன் தனது சொந்த செலவில் புனரமைத்து தந்தார். இந்நிலையில் கோவில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதனையடுத்து தேனி தொழிலதிபர் தவச்செல்வம் தலைமையில் 5000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கார்த்திகை மாதம் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி காஞ்சிபுரம் கச்சபரேஸ்வரர் கோவிலில் கடை ஞாயிறு வழிபாடு உற்சவமாக நடைபெற்றது. இதனையொட்டி பக்தர்கள் பலர் தலை தொடர்பான நோய்களை தீர்க்க வேண்டி மண்பாண்டத்தில் மாவு விளக்கு ஏற்றி தலையில் வைத்து கோவில் வளாகத்தை சுற்றி வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி கச்சபரேஸ்வரர் சுவாமியை வழிபாடு செய்தனர். நெல்லை மாவட்டம் ராஜவல்லிபுரம் அருகே
செப்பரை அழகிய கூத்தர் கோவிலில் கார்த்திகை திருவாதிரையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி நடராஜருக்கு பால், மஞ்சள், தயிர், இளநீர், தேன் உள்ளிட்டவற்றால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், மகா தீபாராதனை நடைபெற்றது. வார விடுமுறை நாளையொட்டி உதகை படகு குழாமில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். விடுமுறை தினம் என்பதால் வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மோட்டார் படகு, துடுப்பு படகுகளில் தங்களது குடும்பத்தார் மற்றும் நண்பர்களோடு படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் குளுகுளு காலநிலை நிலவுகிறது. வார விடுமுறையை கழிக்க வந்துள்ள சுற்றுலா பயணிகள் இங்கு நிலவும் ரம்மியமான காலநிலையை ரசித்து மகிழ்ந்தனர். கோக்கஸ் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளில் அழகிய காட்சிகளை கண்டுகளிப்பதோடு படகு சவாரி செய்தும் விடுமுறையை கொண்டாடினர். புதுக்கோட்டையில் மாட்டு வண்டி, குதிரை வண்டி பந்தயத்தை முன்னிட்டு எம்எல்ஏ முத்துராஜா குதிரை வண்டி ஓட்டி அசத்தினார். வீரர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் மச்சுவாடியில் இருந்து மருத்துவக் கல்லூரி முள்ளூர் வரை 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு எம்எல்ஏ முத்துராஜா குதிரை வண்டி ஓட்டியது பார்வையாளர்களை வியக்க வைத்தது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் விசைத்தறி தொழிலாளர்கள் கஞ்சி தொட்டி திறக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2014ஆம் ஆண்டு போடப்பட்ட 16 விழுக்காடு கூலி உயர்வு ஒப்பந்தத்தை அமல்படுத்த கோரி கடந்த 19 நாட்களாக விசைத்தறி தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் செய்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் விசைத்தறி சம்மேளன மாநில தலைவர் சோமசுந்தரம் தலைமையில் கஞ்சி தொட்டி திறக்கும் போராட்டம் நடைபெற்றது. சிந்தாமணி, புளியங்குடி, சங்கரன் கோவில் பகுதிகளைச் சேர்ந்த விசைத்தறி தொழிலாளர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே சாலை வசதி கோரி கிராம மக்கள் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வீரமாச்சான்பட்டி கிராமத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட சாலை தற்போது குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. மேலும் சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாக சாலையில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் புதிய சாலை அமைக்க கோரி சேரும் சகதியுமான சாலையில் உருண்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாவரவியல் பூங்கா, படகு இல்லம் உட்பட முக்கிய சுற்றுலா தலங்களில் தலா 19 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 70க்கும் மேற்பட்ட புதிய சமுதாய கழிப்பிடங்கள் இன்னும் திறக்கப்படவில்லை. இதனால் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர்வாசிகளும் அவதிப்படுகின்றனர். மின் இணைப்புக்கான கட்டணம் செலுத்த வேண்டியதாலும் கழிப்பிடங்களை நடத்த ஒப்பந்ததாரர்கள் முன் வராததாலுமே தாமதம் ஏற்பட்டுள்ளதாக நகராட்சி ஆணையர் தெரிவித்திருக்கிறார். எனினும் கழிப்பிடத்தை நகராட்சியே தற்காலிகமாக திறக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தான 36,660 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்களால் 56,766 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டிலேயே அதிக பெண்கள் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக பெருமிதத்தோடு கூறினார். அனைத்தையும் நுணுக்கமா ஆய்வு செஞ்சு தங்கள் வணிக நோக்கங்களுக்கு மிகவும் பொருத்தமான இடத்தை தான் முதலீட்டாளரான நீங்க தேர்வு செய்வீங்க. அப்படி தேர்வு செய்யறப்போ தமிழ்நாடு தான் உங்க மனசுக்குள்ள இருக்குன்னு அதை நான் கேட்கிற அளவுக்கு முதல் பெயரா நம்மளுடைய தமிழ்நாடு தான் இருக்கு என்பதில் நான் பெருமைப்படுறேன். மகளிர் முன்னேற்றத்திற்காக, அவர்கள் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் எண்ணற்ற முன்னெடுப்புகளை நம்ம அரசு மேற்கொண்டு வருது. நாட்டிலேயே அதிக அளவிலான பெண்கள் தொழிற்சாலைகளில் பணிபுரிகிற மாநிலமாக தமிழ்நாடு யாரும் எட்ட முடியாத உயரத்தில் இருக்கு. முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் தமிழகத்தில் தொழில் தொடங்குவது எளிதாக மாறியிருப்பதாக தொழில் முதலீட்டாளர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர்.
தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி மற்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தூத்துக்குடி, கோவை, ஒசூர் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழ்நாடு வளர்கிறது என்னும் பெயரில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. அந்த வரிசையில் மதுரையில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற தொழில் முதலீட்டாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் முதலீட்டாளர் மாநாடு நடத்துவதால் அந்தந்த மாவட்டத்தின் முக்கிய பொருளை மையமாக வைத்து தொழிலை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாவதாக கூறினர். முதல்ல வந்துட்டு உங்களுக்கு நிறைய வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருந்துச்சு, லைசன்ஸ் இதுகளுக்கெல்லாம் வந்து போகிறதுக்கு. இப்போ இந்த ஒன் ஸ்டெப் போர்ட்டல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது. இந்த கான்க்ளேவுக்கான எஃபர்ட் ஆகட்டும் அல்லது நாங்கள் அடுத்த அப்ளிகேஷன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் விண்டோ ரொம்ப எளிமையான முறையில் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான கான்க்ளேவ் பண்ணும்போது அந்த முதலீட்டாளர்களுடைய ஒரு நம்பிக்கையே மட்டும் இல்லை, முதலீட்டாளர்களுக்கு ஒரு உதவியும் கொடுக்குது. சிங்கிள் விண்டோ போர்ட்டல் மூலமாக லாஸ்ட் டைமே நாங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக எல்லா அனுமதியும் ஒரே இடத்துல அனுமதி வாங்க முடியும். மதுரை மாவட்டத்தில் நெசவு அந்த மாதிரியான தொழில்கள் போக இப்போ ஐடி ஹப்புக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. ஐடி ஹப்பு நல்ல டெவலப் ஆகுது மதுரையில். அதுக்கான நல்ல சப்போர்ட்டிவாக கவர்மெண்ட் இருக்குது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாடு ரைசிங் இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் மதுரை 2025 நிகழ்ச்சிக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். Ladies and gentlemen, please join us as we extend a very special welcome to the Honorable Chief Minister, our esteemed dignitaries here on stage. மதுரை மாவட்டத்துக்கான மாஸ்டர் பிளான் வரைவு திட்டத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். மதுரை மாவட்டத்தில் உள்ள மதுரை மாநகராட்சி, உசிலம்பட்டி, மேலூர் நகராட்சிகள், 4 பேரூராட்சிகள், 316 கிராம ஊராட்சிகளை ஒருங்கிணைத்து 147.97 சதுர கிலோமீட்டரில் மாஸ்டர் பிளான் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான வரைவு திட்ட அறிக்கைக்கு தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. The Madurai Master Plan 2044. Ladies and gentlemen, may we humbly request the Honorable Chief Minister to present the first copy to the Commercial Tax Minister. இதில் மதுரை மாநகராட்சியின் 100 வார்டுகள் மேம்படுவதோடு சிறு நகரங்கள், ஊராட்சிகளும் முன்னேற்றம் பெறும். சென்னை, கோவை மாநகரங்களைப் போல தொழில் வளம், வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். மதுரை விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக மாறும். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் தேங்கிய மழைநீர் உடனடியாக அகற்றப்பட்டது. தொடர் மழையின் காரணமாக அத்திப்பட்டு பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியை முழங்கால் அளவுக்கு சூழ்ந்த மழைநீரால் மாணவர்கள் சிரமப்பட்டு வந்தனர். இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியானதன் எதிரொலியாக திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் துரித நடவடிக்கை எடுத்து பள்ளி வளாகத்தில் தேங்கியிருந்த மழைநீரை உடனடியாக முழுவதுமாக வெளியேற்றியது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருமங்கலம் கண்டிகை பிரதான சாலையின் ஓரத்தில் இறைச்சி கடைகள் கழிவுகள் டன் கணக்கில் கொட்டப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் அப்பகுதி முழுவதும் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே கழிவுகளை அகற்ற மக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளனர். கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் உள்ள கள்ளக்கிணறு பழங்குடி கிராம மக்கள் சாலை வசதி இல்லாமல் பல ஆண்டுகளாக அவதியடைந்து வருகின்றனர். மழைக்காலங்களில் முதியவர்கள், குழந்தைகள் உட்பட அனைவரும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவதால் தங்கள் கிராமத்துக்கு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு தரமான சிமெண்ட் சாலை அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார்கள். இந்த கோரிக்கை நிச்சயம் பரிசீலிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் சரவணன் உறுதியளித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே வாழை தோட்டங்களில் ஊடுபயிராக செண்டுமல்லி சாகுபடி செய்வதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். சிறுமுகை மற்றும் காரமடை பகுதி விவசாயிகள் பலரும் வாழைக்கன்றுகளுடன் ஊடுபயிராக செண்டுமல்லி பூச்செடி நாற்றுகளையும் நடவு செய்து வருகின்றனர். பூச்செடிகளின் வேர்களில் சுரக்கும் ஒரு வகை திரவம் வாழை மரங்களில் ஏற்படும் நோய் பாதிப்புகளை தடுக்கும், மகசூல் அதிகரிக்கும் என்பதால் இதனை பயிர் செய்கின்றனர். மேலும் வாழை நடவு செய்து 10 மாதங்களுக்கு பிறகே வாழைத்தார்கள் அறுவடையாகும். ஆனால் நடவு செய்த 1.5 மாதங்களில் செண்டுமல்லி பூக்களை அறுவடை செய்வதால் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என விவசாயிகள் தெரிவித்தனர்.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சாகுபடி செய்யப்படும் கத்திரிக்காயின் விலை கடுமையாக சரிந்துள்ளது. தற்போது சந்தைக்கு உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து கத்திரிக்காய் வரத்து திடீரென அதிகரித்திருந்தாலும் தொடர்ச்சியாக முகூர்த்த நாட்கள் இல்லாததாலும் அதன் தேவை குறைந்து 1 கிலோ 12 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. 2 நாட்களுக்கு முன்பு 1 கிலோ கத்திரிக்காய் 60 ரூபாய் வரை விலை போன நிலையில் தற்போது விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர். டிட்வா புயல் தடையால் 9 நாட்களுக்கு பிறகு கடலுக்கு சென்ற நாகை விசைப்படகு மீனவர்கள் அதிக அளவிலான மீன்களோடு கரை திரும்பினர். ஏற்றுமதி ரக இறால், நண்டு உள்ளிட்டவை அதிக அளவில் கிடைத்திருந்தாலும் கார்த்திகை மாதம் என்பதால் மீன்களுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை. இதனால் மீனவர்கள் கவலை அடைந்துள்ளனர். வஞ்சிரம், வவ்வால், நண்டு ஆகியவை 600 ரூபாய்க்கும், பால்சுறா 500 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. திருக்கை, கனவா, சங்கரா உள்ளிட்டவை 200 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரை விலை போனது.